அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நாணல். இது நமது இன்ஸ்பீஸ்ட். நம்மள எத்தனை பேர் ஒரு வேலை செய்யும் போதோ ஒரு முடிவெடுக்கும் போதோ அடுத்தவர்களோட கருத்து கணிப்பை கேட்டு அதன்படி முடிவெடுக்கிறோம். அது நமக்கு கடைசியில் சரியாக அமையுதா? அந்த செயலில் நமக்கு வெற்றி கிடைக்குதா? இந்த கதையை கேட்போம். அது ஒரு சிற்ப கலைக்கூடம். பாலிக்ளாட்டஸ் என்ற இளைஞன் இளம் வயது சிற்பி தெருமுனையில் ஒரு சிலையை செதுக்க ஆரம்பிக்கிறாரு. சிலை செதுக்க ஆரம்பித்ததும் அந்த வழியாக போன ஒவ்வொருத்தரும், அந்த சிற்பக்கூடத்துக்கு வந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறாங்க. கண்களை இப்படி செதுக்கு, இடுப்பை இப்படி செதுக்கு, கைகளை இப்படி செதுக்கு, இமைகள் இப்படி இருக்கட்டும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தன்னோட கருத்தை சொல்கிறாங்க. அந்த பாலிக்ளாட்டஸ் அதன்படியே அடுத்தவங்களோட கருத்துக்கு ஏற்ப அந்த சிலையை செஞ்சு முடிக்கிறான். அதே சமயத்தில் தன்னோட வீட்டில் அதே சிலையை தன்னோட கற்பனையையும் தன்னோட படைப்பாற்றலையும் வைத்து ஒரு சிலையை செதுக்குகிறான். 2 சிலைகள் செதுக்கும் வேலைகளும் நிறைவடைந்தது. ஒரு நாள் கண்காட்சியில் 2 சிலைகளும் பார்வைக்கு வைக்கப்பட்டன. கண்காட்சிக்கு வந்தவர்கள் அனைவரும் 2 சிலைகளையும் பார்த்து தங்கள் கருத்து கணிப்பை கூறுகின்றனர். 2ம் ஒரே சிலைதான், ஒரே வடிவம்தான். ஆனால் 2ற்குமான கருத்து கணிப்புகளின் வித்தியாசம் மாறுபட்டது. பாலிக்ளாட்டஸ் தனது வீட்டில் தனியாக தன்னுடைய படைப்பாற்றல் திறனை உபயோகித்து செய்த சிலைக்கே அதிக பாராட்டு கிடைக்கப்பட்டது. தெருமுனையில் அடுத்தவர்களின் கருத்து கணிப்பின்படி செய்த சிலைக்கு பாராட்டு குறைவாகவே கிடைத்தது. தீர்வு காண வேண்டிய ஒரு செய்தி குறித்து பலரிடம் விவாதிக்கலாம், பலரிடம் யோசனை கேட்கலாம், பலவற்றை படித்தறியலாம். இறுதியாக நாமே முடிவெடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அச்செயலை செய்து முடிப்பதற்கான சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக அமையும். அச்செயலை நம்மால் வெற்றி பெறச் செய்யவும் முடியும். மீண்டும் ஒரு குட்டி கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நாணல். இது நமது இன்ஸ்பீஸ்ட்.